தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. இறை வார்த்தைகள் 28. பாபிலோனிய மன்னன் அரசாட்சி ஏற்றவுடன் யோயாக்கினுடன் கனிவாக பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். எனவே யோயாக்கின் தன் சிறை உடைகளை களைந்தெறிந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறையை பாதுகாத்து கொள்ளும் என்று தாவீது அரசரின் வார்த்தையின்படி ஏசப்பா, தேனொழுகும் நாவினின்று எந்த ஒரு வார்த்தையும் மற்றவர்களை காயப்படுத்தாத வார்த்தைகள் எதுவும் எம்முடைய நாவினின்று வராதபடி நீர் பாதுகாத்து கொள்வீராக. உங்களுடைய பேச்சு ஆமென்றால் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம் அப்பா. அதுபோல நாங்கள் ஏசப்பா எங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு அன்பையும் அருளையும் கொடுக்கிறதற்காகவும் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறதாகவும் இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி. எங்களுடைய வாயினின்று வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு விருப்பமில்லாத வார்த்தைகள் எதுவும் எங்களுடைய நாவினின்று வராதபடி நீர் எம்மை பாதுகாத்து கொள்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள். தேவாதி தேவனே, நீரே இரக்கம் நிறைந்தவராய் இருப்பதால் அதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா. ஆமேன்.